அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான பல விஷயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது வலா யுஷ்பிஹுல் அனாம், அவன் மனிதர்களுக்கு ஒப்பாகாதவன். இது ரொம்ப முக்கியமாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும் அவனுக்கு மட்டுமே சொந்தமானவை, அவனுக்கு மட்டுமே உரியவை என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் யாரும் அவனுடன் இணையாக முடியாது. இதைத்தான் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தன் படைப்பினங்களுடன் எந்த விஷயத்திலும் ஒப்பாக மாட்டான். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது, அல்லாஹ் தன் படைப்பினங்களுடன் எந்த விஷயத்திலும் ஒப்பாக மாட்டான். இது குறித்து குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகிறான். லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனுக்கு ஒப்பானது எதுவும் இல்லை, அவனோ நன்கு செவியுறுபவனும் நன்கு பார்ப்பவனும் ஆவான் என்று 42வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இங்கு தன்னை பற்றி சமீஅ செவியுறுபவன், பசீர் உற்று நோக்குபவன் என்று கூறுகிறான். அதே சமயம் தன் அடியார்களில் சிலருக்கும் சமீஅ செவியுறுபவன், பசீர் உற்று நோக்குபவன் என்று பெயர்களையும் குறிப்பிட்டுள்ளான். உதாரணத்திற்கு 76வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் நாம் பார்த்தால், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா என்று இந்த ஆயத்தில் கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஃபஜஅல்நாஹு ஸமீஅம் பஸீரா, நிச்சயமாக நாம் மனிதனை ஆண் பெண் இருவரின் கலப்பான விந்திலிருந்து படைத்தோம், அவனை நாம் சோதிப்பதற்காகவே செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் அவனை ஆக்கினோம் என்று அல்லாஹ் அங்கு பதிவு செய்கிறான். இந்த வசனத்தில் மனிதனுக்கு சமீஅ மற்றும் பசீர் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதன் கருத்து என்னவென்றால், கேட்கும் திறனும் பார்க்கும் திறனும் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். இதில் படைப்பாளனும் படைப்புகளும் சமமல்ல. அல்லாஹ் கேட்கிறான், பார்க்கிறான், ஆனால் அவை படைப்புகளின் திறனை போல் குறைகள் கொண்டவை அல்ல. அவனுடைய சக்தி எல்லை இல்லாதது, அவனுடைய சக்தி எல்லையே இல்லாதது, முழுமையானது. இதற்கு நேர்மாற்றமாக மனிதன், அவன் எக்காலத்திலும் அல்லாஹ்வை போல் செவியுற முடியாது. எனவே மனிதன் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு நிகராக ஆக முடியாது. இதைத்தான் அல்லாஹ் கூறும் பொழுது, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்பதாக 112வது வசனத்தின் 112வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்வான். ஆக மனிதன் பார்ப்பது கேட்பது இதுவெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதை போன்றோ அல்லாஹ் கேட்பதை போன்றோ அல்ல. அல்லாஹ் எல்லாவற்றிலும் தனித்தவன். அவனுடைய அந்த தன்மைக்கு யாரும் நிகர் கிடையாது. எந்த ஒரு மனிதன் நிகராக முடியாது. அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னால் அதனுடைய தன்மையே வேறு, மனிதர் பார்க்கிறார் என்று சொன்னால் அதனுடைய தன்மை வேறு. ஆக இரண்டையும் நாம் ஒன்றாக சமமாக பார்க்க முடியாது என்பதை நாம் இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு 1000 நபர்கள் ஒரு செய்தியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் பொழுது, ஒரு நபரால் அந்த 1000 நபரனுடைய செய்தியையும் சொல்லக்கூடிய கருத்தையும் ஒரே நேரத்தில் நம்மளால் கேட்டு செவியுற்று அதற்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது.
1000 நபர்கள் ஒரே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும்போது நம்மளால் கேட்க முடியாது, யார் என்ன சொன்னார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்விடம் கோடான கோடி மக்கள், அது மாத்திரமல்லாமல் எல்லா விதமான படைப்புகளும் அல்லாஹ்விடத்திலே முறையிடும் பொழுது அது லட்சோதிபதி லட்சம் கோடியோ கோடி என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களும் ஒரே நேரத்தில் தன்னுடைய தேவையை தனித்தனியாக வெவ்வேறு கருத்துகளோடு கேட்கும் பொழுதுமே கூட அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவிற்கு தனித்தனியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தெளிவாக அதை கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கக்கூடியவன், அவர்கள் கேட்பதை கொடுக்கக்கூடியவன். யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்தனைகள் எந்தெந்த நாடுகளிலிருந்து எந்தெந்த இடத்திலிருந்து கேட்கிறார்களோ அத்தனை நபர்களுடைய பிரார்த்தனையும் தனித்தனியாக தெளிவாக அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அத்தனை நபர்களையும் தனித்தனியாக பார்க்கக்கூடியவன். உதாரணத்திற்கு நாம் 1,00,000 பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடி யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு ஒரு நபரை கண்காணிக்க சொன்னால் கண்காணிக்க முடியுமா? ஒரே நேரத்தில் கண்காணிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ஒட்டுமொத்த ஜீவராசியையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் ஒரு வினாடி என்னென்ன செய்கிறது, அது அனைத்து உயிரினங்களும் ஒரு வினாடியில் என்னென்ன செய்கிறது என்பதை கூட மிக தெள்ளத் தெளிவாக பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன். அந்த மாதிரியான சக்தி யாருக்கும் கிடையாது, எவரும் அதற்கு நிகராக முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் இதில் தனித்தவன். நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.